அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் மோகன்குமார் அந்த வீடியோ வெளியிடுகிறேன். இது முக்கியமான வீடியோ, எல்லா மக்களும் ஷேர் செய்ய வேண்டும். உண்மைத்தன்மைகளை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுகிறேன். இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் போட்டு 6 வருட காலங்கள் ஆகிறது. இந்த 6 வருட காலத்துக்குள் வர்த்தக சங்கம் ஏதாவது குரல் கொடுத்தீர்களா? ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினாங்களா? இந்த மேம்பாலத்தினுடைய பணிகள் தொடங்கும் பொழுது இவர்கள் ஏன் ஆதரித்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டால், நாளைக்கு சாலைகள் போட கேட்டு வர்த்தக சங்கம் நடத்தும் கடையடைப்பு போராட்டம் தேவையற்றது என்று தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் எச்சரிக்கிறது. என்னென்று கேட்டால், சாலை இந்த வாரம் சீரமைக்கப் போகிறது. அல்லெங்கில் மழை இல்லை என்று சொன்னால், கிளைமேட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாரம் போடலைன்னா அடுத்த வாரத்தில் சாலை போடுறதுக்கு எல்லாம் தயாராக நிலையில் உள்ளது. டெண்டர் விட்டு என்ற அதிகாரிகளும் அரசும் பதில் தருகின்றது. இந்த சாலையை போடுறதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்தந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் சாலை போட போகிறது. இவர்கள் இது தெரிஞ்சிருந்து நாங்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி தான் சாலையை போட்டுறது என்று வருத்தி தீர்ப்புக்கிறதுக்கு பேரெடுக்கிறதுக்காக நாளைக்குள்ள கடையடைப்பு போராட்டம். எவ்வளோ பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனையோ வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் மார்த்தாண்டத்தில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? தேவையற்ற பாலத்தை எடுத்து மாற்ற கேட்டு போராட்டம் பண்ணுங்க, இல்லை கலைக்குள்ள இருந்து சாலை விரிவாக்க கேட்டு போராட்டம் பண்ணுங்க. சாலை அதாவது பாலத்தின் அடிப்பக்கம் இணைச்சிருக்கும் மழை நீர் குழாய், அந்த குழாயை மாற்றி சீரமைக்க கேளுங்க. அந்த குழாய் வழியும் தண்ணி சாலையில் விழுந்து மிகப்பெரிய பாதிப்பு சாலைக்கு ஏற்படுகிறது. அதுக்கு போராட்டம் பண்ணுங்க. ஒரு லைட்டும் எரியாமல் கிடக்கிறது பாலத்தின் அடிப்பக்கம், அதுக்காக போராட்டம் பண்ணுங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை இன்னும் ஹேண்டர் பண்ணி நகராட்சி கொடுக்கவில்லை என்று சொல்கிறது. அது ஹேண்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இந்த பாலத்தில் ஏதாவது அடிப்படை வசதிகள் உண்டா? ஏதாவது சிக்னல் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பார்வையிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் நடத்தும் இந்த போராட்டம் தேவையற்றது என்று தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இது பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எச்சரித்துக் கொள்கிறது. ஏனால் இந்த வாரம் இல்லட்டில் மழை இல்லை என்று சொன்னால் சாலை போடுவதற்கு எல்லாம் தயாராக நிலையில் உள்ளது. இல்லை என்று சொன்னால் நாளை கழிச்சு, அதாவது இந்த அடுத்த வாரம் நீங்கள் சம்மந்தப்பட்ட கலெக்டருங்களுங்க இது உண்மையா பொய்யா என்று, சம்பந்தப்பட்ட தேசிய நலசரத்துறை ஏடியிடங்களுங்க இது பொய்யா உண்மை என்று. ஆகையால் இந்த 2 மாத காலம் மக்கள் தண்ணீர் தத்தளிக்கும் பொழுது, குண்டும் குழிக்குள்ளையும் வாகனங்கள் விழுந்து மக்கள் ஆக்சிடென்டிலும் விபத்துக்களும் ஏற்படும் பொழுது ஏன் வர்த்தக சங்கம் குரல் கொடுக்கவில்லை? ஏன் ஒரு வார்த்தை பேசவில்லை? நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்தீர்களா? ஏதாவது போராட்டம் பண்ணீர்களா? நீங்கள் ஏன் இந்த கண்துறப்பு வேலை? நான் உங்களது விரோதி அல்ல. நான் உங்களுக்கு நீங்கள் போட்டும் போராட்டத்துக்கு முழு உத்தரவு ஆதரவு கொடுக்கக்கூடியவன், கொடுக்கிறேன். தேவை உள்ளதுக்கு கொடுக்கிறேன். தேவையற்ற போராட்டம் நாளைக்கு போராட்டம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். என்னோட வர்த்தக சங்கம் மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய நம்ம வர்த்தக சங்க தலைவர், உபத்தலைவர், பொருளாளர் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தனையில் நீங்கள் வர வேண்டும். முன்னால் 6 வருடக்காலமாக வர்த்தக சங்கம் இங்கே ஏதாவது குரல், முன்னால் இருந்த வர்த்தக சங்க தலைவர் ஆகட்டும், இப்போது 2 மாத காலமாகவே பொறுப்பு இருக்கக்கூடிய வர்த்தக சங்க தலைவர் ஆகட்டும், இது 2 மாதம் மக்கள்பட்ட பாடுகள் தெரியுமல்லவா? குளத்துறை, அன்னம்மாள், படந்தாலிமூடு, திருத்தோவரம், கலிகவளை, மார்த்தாண்டம், நம்மளை மதிப்புக்கூடிய எம்பி அலுவலக பக்கம் எவ்வளோ பிரச்சனைகள். ஏதாவது ஒரு குரல் அந்த இடத்த பார்வையிட்டீர்களா நீங்கள்? யாராவது இல்லையே. அப்போ நாளைக்குள்ள போராட்டம் எதுக்குன்னு கேட்குறோம். சாலை தான் போட போகிறது. சாலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறார்கள். மழை கிளைமேட் நமக்கு தெரியுது, மழை நிற்கிறது. நேரமே போட்டதான பேச்சுவரக்கு நிற்கவில்லை, தேவையற்றது. அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். அநேக மக்கள் கூப்பிட்டோம். வாகன ஓட்டுநர்கள் வரவில்லை. அன்னைக்கு இருந்த வர்த்தக சங்கம் இல்லைங்க, அன்னைக்கு வர்த்தக சங்கத்தை அதிகாரிகளோ வியாபாரிகளோ வந்து ஒத்துழைப்பு தரவில்லை. மோகன்குமார் ஒட்டி தானே போராட்டம் பண்ணீங்க. எத்தனையோ மக்கள் போராட்டம் பண்ணாங்க.
தேமுதிக தலைவர்கள் எப்போ இங்கே போராட்டம் பண்ண இறங்கியது. நானும் இந்த சாலையை போன சொன்னால் வேலைக்கிழமை கலிக்கவலையில் இருந்து கலெக்டர் அலுவலகம் பார்த்து நடப்பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். மாற்றி வச்சோம். ஏன் தெரியுமா? சாலை போட போகிறது, அந்த பேருமுகம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் மாற்றி வச்சோம். ஆகையால் தேவையற்ற போராட்டத்தை கைவிட்டு தேவையுள்ள போராட்டத்துக்கு இறங்குங்கள். உங்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் தெரிகிறேன். நீங்கள் உங்களை பகைச்சோ அல்ல எங்களை விரோதம் பண்ணுறதுக்காக அல்ல, நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் நல்லா சிந்திக்க வேண்டும். இந்த 2-3 மாத காலம் இந்த மழையில், இந்த வெள்ளப்பெருக்கில், தண்ணியால் சாலைகளிலும் வீடுகளிலும் அது கடைக்குள்ளும் புகழ்ந்த பொழுதும் வர்த்தக சங்கத்தில் இருந்தோ சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ஆய்வு செய்யவில்லை, வரவும் இல்லை. நல்ல சிந்திக்க வேண்டும். எத்தனை மக்கள் போராடினார்கள், எத்தனை அமைப்புகள் ஊடகங்கள் போராடினார்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்க செய்யவில்லை. மார்த்தாண்டம் காவல்துறை, டிராஃபிக்கில் இதுடைய காவல்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள் அவங்க தலைமையில் எத்தனை லோடு மண்ணும் கல்லும் அடித்தார்கள் இந்த குண்டுக்குள்ளே போடுவதற்கு. அவங்களுக்கு ஒரு பாராட்டாரும் சொல்லவில்லை. இதற்கு தான் இது நம்ம நாட்டில் நடக்கிறது. ஆகையால் மதிப்புக்குரியதான வர்த்தக சங்கம் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்குள்ள நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு சாலையை போடும் பொழுது தரமான சாலை போடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.